ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்னன்னாக்கா ஒரு முட்டை கேக் மாதிரி செஞ்சு நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இது செய்ய போகிறோம். இது வந்து அதிகமான ஃபாரினர்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க. அதுக்கு தேவையானது வந்து வெங்காயமும் பச்சை மிளகாய் இது ரெண்டு மட்டும்தான். எண்ணெய் போட்டிருக்கோம். வானலில் எண்ணெய் போட்டுட்டு தேவையான அளவு எண்ணெய் போட்டுக்கணும். ஃபாரினர்ஸ்லாம் மோஸ்ட்லி இப்போ 2 முட்டை தான் இருக்கும், 4 பேர் சாப்பிட்ணுன்னா அது முடியாது. அதை வந்து கேக் மாடலில் சாப்பிட்டா குழந்தைங்களும் நல்லா விருப்பத்தோடு சாப்பிடுவாங்க. அதே மாதிரி வந்து டேஸ்டியாகவும் இருக்கும். சாம்பாருக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு வானலில் எண்ணெய் ஊற்றி இந்த வெங்காயத்தை வதக்கிக்கணும். அதையும் நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதக்கிக்கோங்க. எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 2 முட்டை 4 பேர் சாப்பிட முடியாது. பட் ஆனால் வந்து இது வந்து 4 பேர் 5 பேர் கூட இந்த மாதிரி செய்தால் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு கேக் மாதிரி இது ஃபாரினர்ஸ் மோஸ்ட்லி இது வந்து எனக்கு வந்து எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டு சந்தன மேரி அக்கான்னு ஒருத்தவங்க, அவங்க ஃபாரினர்ஸ் கிட்ட ஒர்க் பண்ணாங்க. அவங்க தான் கற்றுக் கொடுத்தாங்க. இது வந்து சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு ஆனியனை நல்லா வதக்கக்கூடாது, கொஞ்சம் இதுவாகவும் இருக்கணும். வதக்கிக்கிட்டு இந்த பச்சை மிளகாவையும் நமக்கு தேவையான அளவு, என்னோடய குழந்தைங்க அதிகமாக சாப்பிட மாட்டாங்க காரம், அதனால் நான் வந்து கம்மியாக போட்டிருக்கிறேன். வேறு எதுவுமே இல்லை. எண்ணெய், பச்சை மிளகா, வெங்காயம் மட்டும்தான். முட்டை, இது 3 பொருள் தான் இதுக்கு தேவையான பொருள். பாருங்கள், சூப்பராக இருக்கும். நல்லா வதங்கணும். வதங்கின உடனே நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் ஆற வைக்கணும். ஆற வச்சுட்டு தான் இதில் முட்டையை உடச்சி ஊற்றி அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து கேக் மாடலில் இதை வந்து செய்வோம். இந்த டிஷ் வந்து ரொம்ப அருமையாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். முதல்ல எண்ணெய் போட்டுட்டு வெங்காயம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகாவையும் போட்டு, உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம். குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க, அதனால் நான் வந்து கம்மியாக போட்டிருக்கேன். கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் கலர் வரா மாதிரி நம்ம வந்து அதை இது பண்ணிக்கணும். எனக்கு வந்து இந்த எல்லாம் வந்து எங்கள் மாமியார் கூட சொல்ல வித்தியாசமாக சமைக்கிறேன்னு. எனக்கு தோசை திருப்பியில் தான் அதிகமாக சமைக்க தெரியும். கலர் இதுலேயும் பாருங்கள், எங்கள் ஹஸ்பண்டுக்கு பலாக்கொட்டை ரெடி பண்ணியிருக்கிறேன். இதில் அவருக்கு ஒரு அவருக்கு ஒரு தொட்டுக்க, குழந்தைங்களுக்கு ஒரு தொட்டுக்க. எப்போவுமே அவங்களுக்கு தனியாக தான் செய்யுது. பலாக்கொட்டைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, பலாக்கொட்டை தானே இது. பாருங்கள், இது பலாக்கொட்டை. அது வந்து என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். அவிச்சு அதை வந்து ட்ரை பண்ணால் சாப்பிடுவார். அதனால் அவருக்கு தனியாக இது. நான் எல்லாத்துக்குமே இது தான் யூஸ் பண்ணுவேன். இதுதான் எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால் இதுதான் யூஸ் பண்ணுவேன். ஆனியனை நல்லா என்ன பண்ணுறீங்கன்னா இது பண்ணிக்கினேன். இதை வந்து ஆற விட்டுடணும். நிறைய டிஷ் போடணும்னு நினைப்பேன், பட் ஆனால் எனக்கு டைம் கிடையாது போடுறதுக்கு. அதனால் வந்து நான் வந்து அதிகமாக போட மாட்டேன். ஓகே, இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும். அப்போ தான் அது எடுத்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஒரு கிண்ணத்தில் ஊற்றி அதை கலக்கிக்கலாமா, அப்படிலாம் கலக்க மாட்டேன். வானல்லே ஆற வச்சு இதிலே கலக்கி ஸ்பூன் எடுத்து ஊற்றி அப்படியே வந்து சரி பண்ணிக்குவேன். கிண்ணத்தில் ஊற்றி ஒரு வீடியோவுக்காக இது பண்ணுவாங்க. நான் நிறையா யானெல்லாம் என்னால் கழுவ முடியாது, அதனால் நான் இதிலே தான் செய்வேன். பாருங்கள் கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் கலர் வந்த மாதிரி இருக்குது. நான் இன்னும் சால்ட்டெல்லாம் இதில் போடலை, ஏன்னா நான் முட்டை உடச்சி ஊற்றி ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான். இப்போ இங்கே கிச்சன்லேயே ஃபேன் இருக்கிறதுனால நான் இங்கேயே ஆற வச்சுருவேன். ஓகே, பாருங்கள், இந்த மாதிரி ஆன உடனே இதை ஆற வைக்கணும். ஆற வைக்காமல் முட்டையை இது பண்ணால் அதில் திரியாக ஆகிடும். அதனால் ஆற வச்சுட்டு செய்யுங்க. இப்போது நான் இதை ஆற வைக்க போகிறேன். ஆஃப் பண்ணிட்டேன் கேஸை. இப்போ ஆற வச்சுட்டு தான் இதில் முட்டையை உடச்சி ஊற்றி உப்பு போட்டு நான் செய்வேன். பாருங்கள். ஓகே, இப்போது இது ஆறி போச்சு. இதை எடுத்து இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். இதில் இப்படி எடுத்து போட்டுக்கிட்டாக்கா அப்படியே கழுவுற போட்டுடலாம். ஒரே நாஸ்தியாக ஆக்கி வச்சுட்டேன். இடத்த ஃபுல்லாகவே வேஸ்ட் பண்ணிட்டேன். எனக்கும் பிடிக்காது இப்படிலாம், பட் ஆனால் என்ன பண்ணுறது, எனக்கு இப்படி தான் வேலை செய்ய தெரியும். க்ளீனாக இருக்கணும்னு நினைப்பேன். இப்போது இதில் நம்ம அந்த ஆனியனை இது
பண்ணி வதக்கி வச்சுருக்குறோம் வெங்காயத்தையும். இப்போ இதில் முட்டையை உடச்சி நம்ம ஊற்றிக்கணும். எத்தனை முட்டை ஊற்றுறோம் பாருங்கள், எத்தனை வரும். 3 முட்டை. ஆனால் இது 5 பேர் சாப்பிட்லாம், 5 பேர் 6 பேர் கூட சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். இது ஃபாரினர் வந்து இந்த மாதிரி தான் செய்வாங்க. இது ஃபாரினருக்கு அவங்க ஒர்க் பண்ணதுனால இப்படி செய்வேன்னு சொல்லி கற்றுக் கொடுத்தாங்க. பட் ஆனால் எனக்கு பிடிச்சிது, அதனால் நானும் இது மாதிரி செய்வேன். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. சின்ன சின்ன இது தான், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே. ஸோ இதில் சால்ட்டு போட்டுக்கோங்க. இதில் தான் போடணும், ஏன்னா வெங்காயத்தில் போட்டுட்டு மறுபடியும் நம்ம போட்டுக்கணும்னாக்கா அது இதுவாக இருக்கும். இதை போட்டு கலருவாங்க, அதெல்லாம் வந்து ஒரு டெக்கரேட்டிவ்காக பண்ணுவாங்க. எனக்கு ஆனால் இதெல்லாம் செட் ஆகாது. நான் என்ன பண்ணுவேன்னா இந்த கரண்டியை எடுத்து இதிலே செஞ்சுக்குவேன். இதுதான் எனக்கு செட் ஆகும் கலக்கிறதுக்கெலாம். நான் இது பண்ண மாட்டேன். எனக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்குதோ அப்படி தான் நான் சமைப்பேன். அந்த சால்ட்டை போட்டு நம்ம இதை நல்லா நுர வர அளவுக்கு அந்த 3 முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். இந்த 3 முட்டையும் நல்லா கலக்கிடணும். உப்பு போட்டுட்டு, உப்பு வந்து திட்டமாக அதுக்கு எவ்வளோ தேவையோ இங்கே பாருங்கள். நான் முட்டை, வெங்காயம், பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே இது பண்ணிட்டேன். பட் இதை கலக்கி வச்சுருக்கேன். இங்கே பக்கத்தில் கழுவிக்கலாம். இப்போது தோசைக்கல்லை எடுத்து வச்சுட்டேன். எப்படி செய்கிறேன்னு மட்டும் பாருங்கள். ரொம்ப கேஸை பற்ற வச்சுக்கலாம். உப்புலாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. சாதத்தை எடுத்து வச்சிடலாம். எங்கள் வீட்டில் சாம்பார். அது மாமாவுக்கு நான் வந்து பலாக்கொட்டை ரெடி பண்ணியாச்சு. மாமாவுக்கு இது குழந்தைங்களுக்கு ஆளுக்கு ஒரு டிஷ்ஷு தான் ரெடி பண்ணியாச்சு. எல்லாத்தையும் எடுத்து நீட்டாக வச்சிடணும்னா மாமா திட்டுவாங்க, காய்ச்சி திட்டுவாங்க. ஓகே, இது காஞ்சிருதான்னு பார்க்கறதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னாக்கா, இது எங்கள் மாமியார் கற்றுக் கொடுத்தாங்க. இப்படி தண்ணி போட்டால் தெரியும், அது உசுன்னு சத்தம் கேட்கும். சத்தம் கேட்டாக்கா அது வந்து இதுவாகிடுதுன்னு அர்த்தம். இப்போ தோசைக்கல் கரெக்டாக தோசைலாம் சுட்டதெல்லாம் அப்படியே இருக்குது. முட்டை தோலெல்லாம் எடுத்துடணும், அப்புறமா க்ளீன் பண்ணிக்கலாம் நம்ம அழகாக. இதெல்லாம் வந்தால் திட்டுவார். நான் இங்கே அட்டை போட்டுருக்காரு, ஏன்னா இங்கெல்லாம் நசன்னு ஆக்கிடுவான்னு சொல்லிட்டு இப்படி பண்ணுவாங்க. ஒரு சிலர் இப்படி பண்ணுவாங்க. அது மாதிரி பண்ணி தான் ஒரு தரம் கையை வச்சுக்கிட்டு சூடு போட்டுக்கிட்டேன். அதனால் நான் அப்படிலாம் பண்ணுறதில்ல. தண்ணி தெளிக்க சொன்னாங்க மாமியார், அதனால் தண்ணி மட்டும் தெளித்து பார்ப்பேன் நான். சூப்பராக இருக்குங்க. நானும் நல்லா சமைப்பேன், ஆனால் சமைப்பேன்னு நான் சொன்னதில்லை. பட் உண்மையிலே நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள், இது சூப்பராக இருக்கும். ஏன்னா இது இவ்வளோ நேரம் இருக்குது, ஏன்னா ஃபேன் ஓடுறது ஞாபகம் இல்லாமல் நான் பாட்டுன்னு அதனால தான் இவ்வளோ நேரம் அது சூடு ஆடுறதுக்கு இருக்குது. கிச்சனில் ஃபேனை போட்டுட்டு ஆடுறதுக்காக. இது ஆறின உடனே தான்ப்பா முட்டையை உடச்சி ஊற்றணும். நம்ம வெங்காயத்தை வதக்கிட்டு சூடுலேயே போட்டால் இந்த மாதிரி வந்து தண்ணியாக இருக்காது. அப்புறமா உப்பு போட்டு கலக்கினாலும் திரியாக ஆகிடும். அதனால் ஆனியனும் பச்சை மிளகாவும் ஆனியனும் நம்ம வதக்கிட்டு அதை நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் முட்டையை உடச்சி ஊற்றணும். இதில் இருக்கிறது வந்து 3 முட்டை தான் நான் உடச்சி ஊற்றினேன். ஆனால் பாருங்கள் எப்படி நான் சூப்பராக செய்கிறேன்னு சொல்லிட்டு மட்டும் இந்த டிஷ்ஷை நீங்கள் செஞ்சு பாருங்கள். சாம்பாருக்கு, ரசத்துக்கு. அப்புறம் நம்ம ஆயில் போட்டுக்கணும். ஆயில் போட்டுக்கோங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் ரீஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணுவோம். கடலை எண்ணெய்லாம் பிடிக்காது, மயக்கம் வரும் எனக்கு. அதனால் நீங்கள் மலாட்டை என்னன்னு சொல்லுவோம், நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் உங்களுக்கு எப்படி சொல்லுவீங்களோ அப்படி இது பண்ணிக்கோங்க. ஓகே, இது வந்து இதுவாகிடுச்சு. அது ஃபுல்லாக நம்ம எண்ணெயை பரப்பி விட்டுடலாம், அப்போ தான் அது பிடிக்காமல் இருக்கும். ஸ்லோவில் வச்சுக்கணும். இப்போ வந்து நம்ம மாவு ஊற்றுற மாதிரி இந்த முட்டையை எடுத்து இப்படி பண்ணுறோம். தோசை மாதிரி ஆக்கிடணும். சூப்பராக இருக்குங்க, நிஜமாகவே செம டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். சாம்பாருக்கு, ரசத்துக்கு, கார குழம்புக்கு தெரியாது, சாம்பாருக்கு தான் செஞ்சு கொடுப்பாங்க இது அந்த அக்கா. இப்படி தோசை மாதிரி ஆக்கிடணும். பாருங்கள், 3 முட்டை தான் நான் உடச்சி ஊற்றினேன். அதில் பாருங்கள்
எனக்கு வருமானு தெரியல, ட்ரை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வீடியோ போடுறதுக்காக தான் நான் போடணும்னு நினைக்கிறது வீடியோ. பட் ஆனால் எனக்கு டைம் இல்லாதனால இன்றைக்கி கொஞ்சம் எனக்கு டைட்டான ஒர்க்கு, காலையிலேருந்து வேலை நிறையா. இந்த மாதிரி ஆக்கிக்கணும். அதை இன்னும் இருக்குது பாருங்கள், இன்னும் இருக்குது. 3 முட்டை தான் உடச்சி ஊற்றினேன், ஏன்னா தீஞ்சி போயிடும். பச்சை மிளகா நான் நிறைய போட மாட்டேன், குழந்தைங்க வாயிலெல்லாம் போட்டுப்பாங்க, கடிச்சிட்டாங்கன்னா கற்றுன்னு கத்துவாங்க. அதனால் பச்சை மிளகா நான் அதிகமாக போட மாட்டேன். இதை நல்லா தோசை மாதிரி ஆக்கிக்கோங்க, ஏன்னா ரொம்பவும் இது பண்ணால் தீஞ்சி போயிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இதை இப்படி மடிக்கணும். இதை இப்படி மடிங்க, இந்த சைடில் இருக்கிறத இப்படி மடிங்க. இது மோஸ்ட்லி வந்து ஆரோவில்ல ஃபாரினர்ஸ் எல்லாம் இப்படி தான் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இது வந்து ஒரு கேக் மாதிரியும் இருக்கும். ஒரு 2 பேர் சாப்பிட்றதுக்கு இதை அழகாக அப்படியே இப்படி திருப்பி போட்டுடணும். பாருங்கள், சூப்பராக இருக்கா. ஆயில் நம்ம ஃபஸ்ட்டே போட்டிருக்கோம், பட் ஆனால் சிம்மில் வச்சிடணும், தீஞ்சி போயிடும். ஆயில் போடுங்க, லைட்டாக போடுங்க. இல்லைன்னு நினச்சிக்கங்க, அப்புறம் மயக்கம் வந்துருச்சு நிறையா அப்படின்னு சொல்லுங்க. இதுலேயே ஆயில் போட்டாக்கா ரொம்ப இதுவாக இருக்கும். பாருங்கள், சூப்பராக இருக்கும். அந்த டிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் சிம்மில் தான் வைக்கணும், ஏன்னா வந்து தீஞ்சி போயிடும். அதனால் அதை நான் நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுறேன், ஏன்னா வந்து அது நல்லா அமுங்கி இதுவாகிடும். இப்போ வந்து இதை நம்ம கட் பண்ணிக்கணும். நானும் நல்லா சமைப்பேங்க, ஆனால் சொல்ல மாட்டேன். சமைக்கிறதும் பிடிக்கும், ஏன்னா வெய்ய நாளில் எனக்கு இப்போ எவ்வளோ ஊற்றுது தெரியுங்களா. என் ஃபேஸை காட்டி போட்டேன்னா தெரியும், நான் ஃபுல்லாக நனைஞ்சி போய் இருக்கிறது. இது சிம்மில் தான் வைக்கணும். வச்சுட்டு மறுபடியும் திருப்பி போடுங்க. பாருங்கள், இப்போ ஒரு முட்டைன்னா ஒருத்தவங்க தான் சாப்பிட முடியும். ஆனால் நான் 3 முட்டை தான் ஊற்றிருக்கேன், ஆனால் 8 பீஸ் 8 பேர் சாப்பிட்லாம். சூப்பராக இருக்குங்க. இது கேக் மாதிரி இருக்குங்க. எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்க, நிஜமாவே ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாரும் மோஸ்ட்லி எனக்கு வந்து சமைக்க தெரியாதுன்னு தான் எல்லாம் நினச்சின்னு இருப்பாங்க. சமைக்க தெரியும், இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அந்த அளவுக்கு எனக்கு பொறுமையும் இல்லை மீடியா லைனில் வந்ததுனால. அதனால் பாருங்கள், எல்லாம் கேக் மாதிரி ஆயிடுச்சிங்களா முட்டை. நம்ம 3 முட்டை தான், வெங்காயம் 2 வெங்காயம் தான் போட்டேன் நான். 2 வெங்காயம் 4 பச்சை மிளகா தான் போட்டேன். ஓகே, பார்த்தீங்களா, இது வந்து சூப்பராக சுடுது இந்த மாதிரி. அப்புறம் மீதி இருக்கிறது மறுபடியும் அதே மாதிரி நம்ம ஆயில் போட்டுக்கணும். சிம்மில் தான் வச்சு செய்யணும். ஆயில் போட்டுக்கோங்க. வேறு பயமாக இருக்குது, மேலே எங்கே அடிச்சுக்கிட்டு. மறுபடியும் நம்ம மீதி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் வந்து அதை தோசை மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஃபஸ்ட்டு எப்படி செஞ்சோமோ அப்படியே தான், ஏன்னா வந்து 3 முட்டை தான் 2 வெங்காயம் தான். பாருங்கள் எவ்வளோ வருதுன்னு. சாப்பிட்றதுக்கு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் இது எப்படி இருக்குன்னு. ஆனால் திருப்பும் போதெல்லாம் அது கரெக்டாக வரணும், ப்ராக்டிஸ் இல்லைனா வராது. குழந்தைங்களுக்கு இப்படி தான் செய்வேன். கிள்ளி போட்ட சாம்பார் வச்சுட்டாக்கா இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் அவங்களுக்கு மாமாவுக்கு பலாக்கொட்டை செஞ்சேன். பலாக்கொட்டை தானே அது பேர், அது என்னவோ அதை செஞ்சேன். சாம்பார் வச்சாச்சு. காலையில் தக்காளி சட்னி ரெடி பண்ணியாச்சு அவங்களுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி தோசை மாதிரி ஆக்கிட்டிங்களா. அதெல்லாம் கழுவணும், கழுவணும் போட்டு வேண்டியதுதான். சூப்பராக இருக்குது பாருங்கள். நான் இது பண்ணிவிட்டு காட்டுறேன். எண்ணெய் நீங்கள் போட்டிங்கனாலே நல்லா ஃபுல்லாக சுற்றி எண்ணெய் நிறையா இருக்கும். அதனால் வந்து எண்ணெய் கொஞ்சம் ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் சுற்றிலாம் ஊற்றாதீங்க, ரொம்ப கொப்பிளிச்சின்னு வரும். ரொம்ப எண்ணெய் இருந்தால் மயக்கம் வரும் ஒரு சிலருக்கு. அதனால் வந்து அதிகமாக இது பண்ணிக்காதீங்க. அப்புறம் மறுபடியும் அதே மாதிரி இப்படி மடிச்சிக்கணும். அதே மாதிரி இப்படி மடிச்சிக்கணும். அது கொஞ்சம் புட்டுன்னா வரும். சிம்மில் வச்சுருங்க.
வெங்காயம் நானே அரிஞ்சதுனால எனக்கு சளி பிடிச்சிச்சு. ஆயிடுச்சிங்களா? ஓகே. அதுக்கப்புறம் அதை இப்படி திருப்பிடணும். திருப்பிட்டு இப்போ கொஞ்சம் ஆயில் போடலாம். திருப்பிட்டு தான் கொஞ்சம் ஆயில் போடணும். சூப்பராக இருக்குங்க இந்த டிஷ்ஷு. நீங்கள் வந்து செம்ம இனிப்பெல்லாம் கிடையாது இல்லை. நான் நிறையா டிஷ் இருக்குது, ஒன்று ஒன்றா செய்கிறேன். எனக்கு டைம் இருக்கும்போது கண்டிப்பாக செய்கிறேன். நிறையா ஹெர்பில் பற்றி போடணும்னு நினைக்கிறேன், ஃபேஷியலை பற்றி போடணும்னு நினைக்கிறேன், நிறையா ஸ்கின் டிசீஸை பற்றி போடணும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் எனக்கு டைம் இல்லை. ரேவதிக்கு தான் டைம் பாஸ், ரேவதிக்கு தான் நான் சொல்லணும் நிறைய வீடியோஸ் போடுங்க அப்படின்னாங்க. ஸோ அன்றைக்கி ஒரு மூடு இருந்தது. அப்புறம் கட் பண்ணிக்கோங்க, முதல்ல கட் பண்ண மாதிரியே கட் பண்ணிக்கணும். இதில் பாருங்கள், நான் வந்து 3 முட்டை 2 வெங்காயம் தான். இதை 4 பேர் சாப்பிட்லாம், 5 பேர் சாப்பிட்லாம். 3 முட்டையில் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இதாலே கட் பண்ணிடலாம். எல்லாத்துக்குமே இந்த தோசை கரண்டி தான் யூஸ் பண்ணுவேன், அதுதான் எனக்கு பழக்கம். ஒரு சிலர் அப்படி இப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது. பாருங்கள், சூப்பராக எல்லாத்தையும் கொஞ்சம் வெங்காயம்லாம் இதுவாகி போச்சு. எல்லாத்தையும் மறுபடியும் திருப்பி போட்டுக்க வேண்டியதுதான். சூப்பரான டிஷ்ஷுங்க. கொஞ்சம் லைட்டாக ஆயில் போட்டுக்கலாம். இது வேகணும்ல, வெந்துடும். அது திருப்பி நீங்கள் மடித்து போடும்போது வெந்துடும். சிம்மில் வைங்க, அதுக்கப்புறம் கரெக்டாக ஆகிடும். என்னோடய சன் வந்து எட்டி பார்த்துட்டு போகிறார். அவருக்கு பிடிக்கும். கிள்ளி போட்ட சாம்பாருன்னா அலறி அடிச்சுன்னு ஓடி போயிடுவார். அவருக்கு பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் எங்கள் ஹஸ்பண்ட் வைப்பார், அதை விட ரொம்ப பிடிக்கும். காட்டி வச்சானா நான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். இன்றைக்கி அதான் வச்சுருக்கேன். அதுக்கு இது நல்லாயிருக்கும். பலாக்கொட்டையும் நல்லாயிருக்கும். அது மாதிரி சிம்பிளாக கருவாடு எப்படி செய்யறது அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் தக்காளி நசன்னு போட்டு செய்யாத வெறும் சிம்பிளாக ஒரு டிஷ்ஷை செஞ்சு டேஸ்ட்டாக சாப்பிட்றது எப்படின்னு நான் கருவாடு எங்கள் வீட்டில் வந்து வாழை கருவாடை தவிர எந்த கருவாடுமே சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா பிடிக்காது. எனக்கும் அதான் பிடிக்கும். ஒரு பீஸுக்கு மேலே சாப்பிட்டா ஸ்டொமக் பெயின் வந்துடும். பாருப்பா, எல்லாமே தனித்தனியாக இருக்கா, சூப்பராக இருக்கா பாருங்கள். இப்போது பாருங்கள், 3 முட்டை தான். பட் ஆனால் எத்தனை இருக்குது பாருங்கள், எத்தனை பேர் சாப்பிட்லான்னு பாருங்கள். 3 முட்டையை வச்சு 2 ஆனியன் வச்சு நம்ம எத்தனை பேர் சாப்பிட்லான்னுறது தான் இது. ஸோ சூப்பராக நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஒவ்வொன்றும் எடுத்து சாப்பிட்றதுக்கும் அருமையாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும் இந்த டிஷ்ஷு. இன்னும் நம்ம சேனல்ஸில், கார்த்திக் மதி சேனல்ஸில் இன்னும் நிறையா வீடியோஸ் எல்லாமே போடுறேன். எனக்கு சமைக்க தெரியும், பட் ஆனால் நான் சொன்னதில்லை. ஒரு டிஷ்ஷை கண்டிப்பாக வந்து நான் இனிமேல் உங்களுக்கு போடுறேன். பாருங்கள், இவ்வளோதான். 3 முட்டை 2 வெங்காயம் ஒரு 4 பச்சை மிளகா, அவ்வளோதான். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, பாய், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள். 3 முட்டையில் எத்தனை பேர் சாப்பிட்லான்னு பார்த்துக்குங்க. இந்த டிஷ் வந்து சூப்பராக இருக்கும். பாய்ப்பா.